change has been made in the tremendous mechanism of the brain because of the proper experience. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராப்பர் அவுட்புட்டும் இன்புட் இல்லைன்னா யூ கேனாட் கெட் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா எல்லாரையும் சாமி ஆராக்கிறேன். விவேகானந்தர் யாரை இன்னொரு ஞானி ஆக்கினார்? நித்யானந்தா யாராச்சும் ஒருத்தர் ஞானி ஆக்கியிருக்காரா? முடியாது. ஏன்னால் இவர்களுக்கே ஞானம் என்ற ஒரு விஷயத்தில் முழுமையாக போனதில்லை. இவங்க ட்ரிக்ஸ் வெரைட்டி ஆஃப் ட்ரிக்ஸ். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யூஜிகே இவர்கள் வருவதற்கு முன்னாலே சொல்லிவிட்டு சென்று விட்டார். இவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எதையெல்லாம் பண்ணுவார்கள் என்று யூஜிகே சொல்லியிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. ஆகவே யூஜிகே அவர்களை பேசிக்கொண்டே இருந்தால் நம்மை எங்கெங்கோ அழைத்து செல்லும். நாம் நினைக்க முடியாத தூரத்துக்கெல்லாம் அழைத்து செல்லும். ஆனால் அந்த அழைத்து செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நாம் போக தயாராக இருக்க வேண்டும். கண்டதையெல்லாம் படித்து, கண்டதையெல்லாம் சாப்பிட்டு, கண்டதையெல்லாம் பேசி, கண்டதையெல்லாம் உணர்ந்து அலைவது என்பது நிகழ்வு. ஆனால் யூஜிகே என்பது ஒரு ஞான புலம்பல் என்று கூறுகிறார்களே, ஞான பொக்கிஷம் என்று நான் சொல்லுவேன். இதை நான் அழுத்துவது என்னவென்றால், இப்படி அழுத்தி சொன்னால் யாராவது ஒருவருக்கு ஏறும். ஏன்னால் இது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நூல். மனிதனை அப்படியே மாற்றுகிறது. தொலைபேசி வைத்திருந்தோம், அலைபேசி வந்தவுடன் ஏதாவது நமக்கு திட்டம் இருந்ததா அரசாங்கத்துக்கு? நமக்கு ஓகே அலைபேசி வேண்டாம் என்று மாறிக்கொண்டோம் அல்லவா? வாக்கிங் நடக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்தாங்க இந்தியாவில்? அவன் காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறான் இல்லையா? இந்த மாற்றம் நடந்திருக்கா இல்லையா? ட்ரெஸ் பண்ணுறவன் இப்படி ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாற்றம் நடந்ததில்ல. அதனால் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களையும் எப்படி தவறாக ஃபால்ஸாக நமக்கு ட்ரிக்ஸாக சொல்லி கொடுத்த அத்தனை விஷயங்களையும் தீர்வு பண்ணுகிறார்கள். நினைத்து பாருங்கள், சன் டிவியிலே நித்யானந்தாவை பற்றி ஒரு கிளிப்பிங்ஸ் 3 நிமிடம் உலகத்தையே புரட்டி போட்டு இருக்கிறது நண்பர்களே. நித்யானந்தாவை ஃபாலோ பண்ணணும்னு இன்னும் நினச்சி அவர்கிட்ட ஏதாச்சும் வாங்கி வைத்தவர்கள் வேணுமால் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. 1 மணி நேரத்தில் 10 நிமிடத்தில் பாத பூஜை செய்வதற்காக 2 லட்சம் கட்டியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவருக்கு இன்றைக்கு அரசாங்கமே நீதிமன்றமே ஆணையிட்டு விட்டது, பேசாதை வெளியே போயின்னு சொல்லி. பேச முடியாமல் தானே பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் எவனும் கேட்க போமா. அங்கே நித்யானந்தாட்ட போனாலே மரியாதை கம்மியாயிடுச்சு. நினைத்து பாருங்கள், இது நடந்ததா இல்லையா? நடக்கும். எப்படி நடக்கும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் நியூட்டன் விதிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் காப்பாற்றுறார், கடவுள் நடத்தி விடுவார்னு சொல்லுகிறீங்களா? அதை அப்படி கொஞ்சம் அப்படியே சயின்டிஃபிக்காக வாங்க. நியூட்டன் விதி, எவ்ரி ஆக்ஷன் கத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒவ்வொரு செயலும் அதனுடைய எதிர்வினை நடக்கும். இது தெரியாது இவங்களுக்கு. நியூட்டன் விதியினுடைய ரகசியம் தெரியாது. நியூட்டன் விதியை பற்றி விளக்கம் தெரியும், ஆனால் நியூட்டனுடைய எக்ஸ்ட்ரீம் ரகசியம் தெரியாது. அதைத்தான் இன்றைக்கு கயாஸ் தியரி வந்து விட்டது. பட்டுப்பூச்சியினுடைய சிறகடிப்பு கூட எங்கேயாவது உலகத்தில் ஒரு இடத்துல தொடர்பு இருக்குது என்று கயாஸ் தியரி கண்டுபிடித்து ரிலீஸ் பண்ணிட்டான். கடவுள்தான் உலகத்தை தோற்றுவித்தார் என்று சொல்வதை பிக் பேங் தியரி நிரூபித்து விட்டது. கோள்களை எப்படியெல்லாம் மனிதனே போய் ஆக்குபை பண்ணலாம்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். இது யாருக்கு சொல்லுகிறோம் என்றால், இந்த உதிரப் போகின்ற பழைய பஞ்சாங்கங்களுக்கு இல்லை, ஒரு இளைஞனுக்கு, புதிதாக தோன்ற முனைக்கின்ற இளைஞனுக்கு, இந்த சமூகத்தை பார்க்க விரும்புகின்ற இளைஞனுக்கு, அனாவசியப்படாமல் வாழ விரும்புகின்ற ஒரு இளைஞனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமேல் நம்மை அனாவசியப்படுத்தி விடக்கூடாதல்லவா யாரும் இந்த சமூகத்தை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் யூஜிகே அவர்கள் ரொம்ப ஆழமாக நாகரிகமாக அவருடைய பிராமணிக்கல் சென்ஸில் அவரும் மாட்டிக்கிறாமல் அழகாக சொல்லி இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து.